அமெரிக்கா விழுது பார்க்குறீங்களா? அமெரிக்காவோட வீழ்ச்சி வருது. 2004 அமெரிக்காவோட வீழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு வல்லரசு போனால் தான் இன்னொரு வல்லரசு வரும். அப்போ அமெரிக்காவோட வீழ்ச்சி வருதுன்னா இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி நாங்கள் சொல்லலை, பைபிளில் இருக்கே. ஒரு அடுத்த வல்லரசு எழும்னா முந்தின வல்லரசு என்ன செய்யணும்? கீழே விழணும். அதன்படி இன்னைக்கு இப்போ மத்தியானம் வந்த செய்தி, எத்தனையோ லட்சம் கோடி அமெரிக்கா இன்னைக்கு ஒரு நாளில் அவுட்டு, ஒரே நாளில் காலி. இப்போ வர 10ஆம் தேதியிலிருந்து அமெரிக்கா மேலே 34% வரியை சைனா போட்டிருக்குது. ஸோ இன்னும் அமெரிக்கா டவுனில் போகுது. எல்லா நாடுகளும் ஃபுல்லாக அவுட்டு, எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக மாறிடுச்சு. ஒரு வல்லரசு நம்ம கண்ணுக்கு முன்னாடி விழுது. இதை நீங்கள் அமெரிக்கா விழுதா பார்க்கக்கூடாது. கர்த்தர் அடுத்த வல்லரசை கொண்டு வருகிறார். அதுக்கு முந்தின சாம்ராஜ்யம் விழுது. பெல்ஷாத்சார் விழுந்தா மேதியனாகிய தரியு ராஜ்யபாரத்தை என்ன செய்வார்? பெர்ஷியன் தரியு கட்டி கொள்வார். அந்த மாதிரி இது விழுது, இது வருது. அதை தான் நீங்க பார்க்கணும். இப்போ யோவேல் 1:6 சொல்லி இருக்கிற இந்த சாம்ராஜ்யம் வரும்.